ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நீடில் ஸ்டூடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெட்டல் ஒயர் வச்சு ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெட்டல் ஒயரில் நான் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பேர்ல் பீடு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஒரு 10 பீடுக்கு போல் நம்ம வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஒயரில் நம்ம பீடை எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்விங் த்ரெட்டோடைய அளவு எடுத்திருக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த த்ரெட்டில் நான் எங்கே வச்சு பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது மேலே லைட்டாக வச்சு இதே மாதிரியே நம்ம கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி அந்த கம்பியை நீங்கள் முறுக்கி விட்டுக்கணும். ஓகேவா, ஸோ டைட்டாக அதுக்கேற்ற மாதிரி நல்லா க்ரிப்பாக இருக்க மாதிரி நீங்கள் முறுக்கி வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நல்லா டைட்டாக முறுக்கிட்டு எக்ஸஸாக உள்ள கம்பியை நம்ம கட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, பெரிய சிசர் வச்சே கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கட் ஆகும். நீங்கள் கட்டர் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த கிளாத்து ஸ்டாக்கிங் கிளாத்து. இந்த ஸ்டாக்கிங் கிளாத்து நம்ம எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது நல்லாவே விரிஞ்சு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு நான் எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்விங் த்ரெட்டு வச்சு இந்த மாதிரியே ஒரு 3 to 4 டைம் சுற்றி அதுக்கப்புறமா நாட்டும் 3 to 4 டைம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராமல் க்ரிப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கிறது. ஸோ நீங்கள் பூ கட்டுவீங்க இல்லையா, அதே மாதிரியே நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸாக உள்ள கிளாத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. நான் 3 ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேவா, ஏன்னா ஒவ்வொன்றா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி அது ரொம்பவே டிலே ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு எத்தனை பெட்டல்ஸுக்கான ஃப்ளவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ப்ரோச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆரி கிளாஸ் நம்ம ஃப்ரீயாகவே எடுத்துகிட்ருக்கோம். சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் முதல்ல உள்ள வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் இதுக்கு வந்திருப்பீங்க. அப்படிங்கிறப்ப இது எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, நான் எந்த மாதிரி ஆங்கிளில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஸோ இன்னொரு இதுவுமே நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தாலேயே ஒன்று நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா, ஸோ இதே மாதிரி கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் பிளாஸ்டிக் ஃப்ளவர் உள்ள ஒரு பீடு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ அதுக்கு மேலே நம்ம கிளிப் ஸ்டோன் கொடுக்குறோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளிப் ஸ்டோன் கொடுக்குறோம். அதுக்கு கீழே ஒரு ஃப்ளவர் டைப் உள்ள சீக்வன்ஸும் அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவரும் கொடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே நம்ம லாங் டியூப் இருக்குது இல்லையா, ஸோ அது எந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள். லாங் டியூப் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவரும் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒரு 3 ஹேங்கிங் மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்டேன். ரெண்டாவதும் ஒரு லாங் டியூபு, ஒரு ஒயிட் கலரு பீடும் ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ தேர்ட் ஒன்னாகவும் நம்ம ஒன்று கொடுக்குறோம். ஸோ இதை எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு லாங் பீடெலாம் கொடுத்துட்டு நம்ம அந்த பீடை கொஞ்சம் கீழே இறக்கி லாங் டியூபுக்குள்ளே நீடில் விட்டு அப்படியே கிளாத்துக்கு கீழே குத்தி எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதோடைய ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.